தாவேக்கான்ற கட்சி முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா மக்களை அரசியல் மயப்படாம வச்சுக்கணும், டீபொலிட்டைஸ். ஆமா, அவனுக்கு அரசியல் புரிஞ்சிடக்கூடாது. ஐடியாலஜி வேணுமா? அதெல்லாம் தேவையில்லை. ஐடியாலஜி எதுக்குங்க? நான் ஐடியாலஜி இல்லாம பவருக்கு வந்துட்டோமே, அதை சுத்தி அதுக்கு சொம்படிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பானுங்க, அவங்களும் அதே சொல்லுவாங்க ஐடியாலஜியே தேவையில்லை. ஐடியாலஜி தேவைன்னு சொல்றான்னா அவன் ஒரு ஃப்ராடுன்னு. தாவேக்கா காங்கிரஸோட நண்பன் கிடையாது, தாவேக்கா காங்கிரஸோட எதிரி. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். விசிகேவும் தாவேக்காவோட எதிரி. அதெல்லாம் கூட்டணி கட்சிகள் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இவங்க எல்லாமே தாவேக்கா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சிறிய கட்சிகள் எல்லாமே தாவேக்காவோட எதிரி. விஜய் அவர்களை நாங்க பிஎம் ஆக்குவோம்னு சொன்னா காங்கிரஸ்காரங்க விடுவாங்களா? காண்டாயிருவாங்க. அவன் சும்மாவே 5 சீட்டை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து ஏகப்பட்டதை உறிஞ்சு எடுக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவங்க சீட்ல நாங்க வந்து உட்காருன்றீங்க. அதை எப்படி விடுவாங்க அவங்க? தமிழ்நாட்டு மக்கள் ஆனா எதை கேட்கறாங்க? இலவசங்கள் தானே கேட்கறாங்க. விஜய் அதுல கரெக்டா இருந்தாரு. இலவசங்கள் நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. அவர் எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவர் அப்ப தெளிவா எடுத்து சொல்லலாம்ல, நாட்டோட பொருளாதாரம் சரியில்லை, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் செய்யறேன்னு தள்ளி கூட போட்டிருக்கலாம். அப்படி ஒன்று ரொம்ப அக்கறையா இருக்குன்னா நீங்க ஒரு நல்ல தலைவர் முன்னாடி போயிருக்கணும். நீங்க எது சினிமாக்காரர் முன்னாடி போனீங்க? அவங்க கிட்ட ஒரு கட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பவர்ல இருக்காங்க. சோ இந்த அதிகாரத்தை நான் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவங்க பண்றாங்க. நாடு திவாலா ஆயிடுச்சுன்னா அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? நாடு திவாலா ஆனதுக்கு அப்புறம் நீங்க கவலைப்பட்டு என்ன, கவலைப்படாம இருந்தா என்ன? இன்னைக்கு இதை கொடுக்கலன்னா இன்னைக்கு அவங்க காலியாயிருவாங்க. இன்னைக்கு பவர்ல இருக்க முடியாதுல்ல. அரசியல்வாதிக்கு இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கணும். ஓ, இது வந்து அதுக்கு தனுஷ் வந்துட்டாருல. ஓ, அப்படி ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே. இதுக்குள்ள தனுஷ் போடுங்க. அதுக்கப்புறம் நாங்க சிவகார்த்திகேயன் இறக்கி விடுறோம். இப்ப தாவேக்கா ஆட்சி மேல வைக்கப்படுகின்ற முக்கிய குற்றச்சாட்டுகள்ல ஒண்ணு குதிரை பேரம் நடத்துறாங்க அப்படிங்கிறது. சமீப நாட்களாக அந்த குதிரை பேரம் கொஞ்சம் நின்று இருக்கு. ஆனா தாவேக்காவுடன் இருக்கின்ற விசிகாவும் காங்கிரஸுமே தாவேக்கா நடத்துகின்ற அந்த குதிரை பேரத்தை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் திடீர்னு காங்கிரஸுக்கும் விசிகாவிற்கும் ஒரு பயம் வருது? அவங்க தாவேக்காவை கண்டிக்கிற அளவுக்கு அப்படி என்ன ஒரு இக்கட்டான சூழல் அவங்களுக்கு வந்துருச்சு? ஒருவேளை தங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களையும் இழுத்துருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்களோ? காங்கிரஸை பொறுத்தளவுல ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி. மற்ற எந்த கட்சிகளை விடவும் அதிகாரத்தை எப்படி பெறணும், அதிகாரத்தை எப்படி ருசிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதிகாரத்தை இந்தியா லெவல்ல அதிகப்படியா என்ஜாய் பண்ண ஒரு பார்ட்டினா காங்கிரஸ் பார்ட்டி தான். இப்பயும் பாருங்க, திமுக கூட இருக்கும் போதும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகாரத்தை நல்லா ருசிச்சாங்க. அதுவும் குறிப்பாக எலெக்ஷன் டைமில் அதிகப்படியான சீட்ஸை வாங்கினாங்க. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சீட்ஸ் கம்மியாக்கப்படும் போது காங்கிரஸ் பார்ட்டி சண்டை போட்டு அதிகமாக சீட்ஸ் வாங்கினாங்க. அவங்களோட பலத்தை மிஞ்சின சீட்ஸ் அவங்க வாங்கினாங்க. இப்போ விசிகேவுக்கு அதிகமாக சீட்ஸ் கொடுத்தா அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த கட்சி மற்ற கட்சிகளை விட ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. மற்ற கட்சிகள்லாம் பலவீனப்படும் போது அந்த கட்சி ஓரளவுக்கு அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி வீக்காக இருக்கும் போதும் அதிகப்படியான சீட்ஸை பெறுறாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காங்கிரஸுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப தாவேக்கா ஆட்சியில் 2 அமைச்சர்கள், ஒரு எம்பி, அது போக அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பார்ட்னரும் கிடைச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல ஒரு இந்தியா அலைன்ஸ்ல கூட மேபி வந்து சேரலாம், நமக்கு தெரியல. ஆனா இவ்வளவு விஷயங்களையும் வாங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நெருக்க முடியுது பாருங்க தாவேக்காவை. இந்த விஷயம் வந்து நிஜமாவே பெரிய ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. தாவேக்காவிற்கு காங்கிரஸோட தேவை இருக்கு, அதனால அவங்க கொடுக்கிற நெருக்கடியை இவங்க அமைதியா ஏத்துக்கிறாங்களோ என்னமோ. தேவை இருக்கு, அது ஒண்ணு. 2வது, தாவேக்கா காங்கிரஸோட நண்பன் கிடையாது, தாவேக்கா காங்கிரஸோட எதிரி. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். விசிகேவும் தாவேக்காவோட எதிரி. அதெல்லாம் கூட்டணி கட்சிகள் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இவங்க எல்லாமே தாவேக்கா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சிறிய கட்சிகள் எல்லாமே தாவேக்காவோட எதிரி. இப்ப நான் உங்க எதிரியா நண்பனான்றது எது தீர்மானிக்கும்? என்னோட நலன். எனக்கு ஒரு நலன் இருக்கும், உங்களுக்கு வேற ஒரு நலன் இருக்கும். அப்ப 2 பேரோட நலனும் மோதும் போதுதான் நம்ம எதிரியாகும். அதே பிரச்சனை தான் இங்கேயும். இங்க காங்கிரஸோட நலன் ஒன்னா இருக்கு, தாவேக்காவோட நலன் வேற ஒன்னா இருக்கு. தாவேக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குதிரை பேர் அரசியல் பண்றாங்க. குதிரை பேர் அரசியல் ஏன் பண்றாங்க? அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்ல, சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்காக தான் அதை பண்றாங்க. சிங்கிள் மெஜாரிட்டி கிடைச்சா யாரோட தேவை இல்லாம ஆகும்? விசிகாவோட தேவை இல்லாம ஆகும், காங்கிரஸோட தேவை இல்லாம ஆகும். காங்கிரஸ் அப்ப பை எலெக்ஷன் வரும்போது தாவேக்காவுக்கு சாதகமா செயல்படுவாங்களா, எதிரா செயல்படுவாங்க? எதிரா தான் செயல்படுவாங்க. எக்ஸாக்ட்லி. சோ அதனால இவங்க 2 பேரும் எதிரி. எலெக்ஷன் வரும்போது இவங்க அவங்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி தாவேக்கா இவங்களை மீறி செயல்படணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நெருக்கி பிடிச்சி உள்ள கொண்டு வரணும். ஒண்ணு தாவேக்கா இப்ப இந்த
நாங்க விஜய பிரைம் மினிஸ்டர் ஆக போறோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஏற்புடைய விஷயமா இருக்காது. இப்போதைக்கு காங்கிரஸ் அவங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான தற்போதைய காரணம்னா இதுதான். இந்த ஏன்னா காங்கிரஸை பொறுத்தளவுல அந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் ஒரு குடும்பத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா, அவங்க எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ன்றதே நம்ம ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படிதான் இவ்வளவு நாள் இருந்திருக்கு. மோடி அவர்கள் உள்ள வந்ததையே அவங்க சாதாரணமெல்லாம் ஜீர்ணிச்சுக்க மாட்டாங்க. அவங்க இப்போ பாஜக ஒரு மதவாத கட்சி, அதெல்லாம் தாண்டி காங்கிரஸுக்கு பெரிய சிக்கல்கள் காங்கிரஸ்குள்ள இருக்கு. அது ஒரு அப்பட்டமான குடும்ப அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. திமுகவை விட மோசமான குடும்ப அரசியல் பண்ணக்கூடிய கட்சி. ஒரு மாதிரி ஒரு ஃபியூடல் பார்ட்டி அது. இன்னைக்கும் பாருங்க, இவ்வளவு தோல்விகளை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ராகுல் காந்தியை யாராலையும் சேலஞ்ச் பண்ண முடியல. அந்த பார்ட்டிக்குள்ள ஒரு நார்மலான பார்ட்டியா இருந்தா நீங்க 3 எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் உங்களை சேலஞ்ச் பண்ணுவாங்க. 3 எலெக்ஷன் தோத்தாச்சு. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்திக்கு அரசியல் ரீதியா ஒன்றும் பண்ண முடியாதுன்றதும் அம்பலப்பட்டு போச்சு. ராகுல் காந்தி பொலிட்டிக்கலி அன்ஃபிட்ன்றதும் அம்பலப்பட்டு இருக்கு. ஆனாலும் அவரை சேலஞ்ச் பண்றது காங்கிரஸ் பார்ட்டியில ஆள் இல்லை. கட்சி விட்டு எல்லாம் வெளில போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இவரை சேலஞ்ச் பண்ண ஆள் இல்லை. சசி தரூர் மாதிரி லைட்டா சேலஞ்ச் பண்றாங்க, ரொம்ப லைட்டா சாஃப்டா சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை நாங்க பிஎம் ஆக்குவோம்னு சொன்னா காங்கிரஸ்காரங்க விடுவாங்களா? காண்டாயிருவாங்க. அவன் சும்மாவே 5 சீட்டை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து ஏகப்பட்டதை உறிஞ்சு எடுக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவங்க சீட்ல நாங்க வந்து உட்காருன்றீங்க. அதை எப்படி விடுவாங்க அவங்க? உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் உரிறாங்க. சோ இந்த இடத்துல நீங்க அவங்க இடத்துல கை வச்சீங்கன்னா விடுவாங்களா? அவ்வளவுதான். இப்ப கொந்தளிச்சுட்டாங்க. அந்த பிரச்சனை. 2வது பிரச்சனை என்ன இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி 2 பேரோட நலன்களும் அதுக்குள்ள ஒரு பெரிய முரண் இருக்கு. இவங்களோட நலனும் அவங்களோட நலனும் எதிரெதிரா இருக்கு. சோ 2 பேருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல சண்டை வரும். இது காங்கிரஸுக்கு மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்டுகளுக்கும் பொருந்தும், பிசிகேவுக்கும் பொருந்தும், ஐஎம்எலுக்கும் பொருந்தும். ஆல்ரெடி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தாவேகாவிற்கும் இடையில ஒரு முட்டல் மோதல் தொடங்கி இருக்கிறதா பார்க்க முடியுது. தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்கள் ஒரு சர்க்குலர் அனுப்பி இருக்கிறாரு. சிஜேபி, எஸ்எஃப்ஐ, ஏஐஎஸ்எஃப் போன்ற இடதுசாரி மாணவர் அமைப்புகளில் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்கள் யாரும் கலந்துக்க கூடாது. இதையெல்லாம் பள்ளி நிர்வாகம், காவல்துறை, மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் எல்லாரும் ஒருங்கிணைந்து கண்காணிக்கணும் அப்படின்னு அந்த சர்க்குலர் சொல்லுச்சு. இது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்துச்சு. கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினாங்க. அதே நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்கிறாங்கன்னு கணக்கெடுக்க சொல்றாரு. ஒரு பக்கம் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோட பல்ல பிடிச்சு பார்க்குற அளவுக்கு இந்த தாவேகா கட்சி வந்துருச்சா? ஏன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க? இது ஆபத்து தானே தாவேகாவிற்கு? இப்போ இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னா, இப்போ தாவேகாவை பொறுத்தளவுல தாவேகா இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மக்களுக்கு அரசியல் புரிதல் அதிகமா இருக்குன்னு அர்த்தமா? அதுக்கு காரணம் மக்களுக்கு அரசியல் புரிதலே இல்லைன்றது அர்த்தமா? கம்மியா இருக்கு. ஸோ மக்களுக்கு அரசியல் புரிதல் கம்மியா இருக்கிறதோட வெளிப்பாடு தான் தாவேகா இன்னைக்கு பவர்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ தாவேகா அதிகாரத்திலேயே உட்கார்ந்து இருக்கணும்னா மக்களோட அரசியல் புரிதலை கம்மியா வச்சுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்ப மக்கள் களத்துக்கு வந்து போராடுறாங்கன்னா மக்களோட அரசியல் புரிதல் அதிகமாகுமா கம்மியாகும்? அதிகமாகும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஜல்லிக்கட்டு காலகட்டங்கள்ல பெரிய பெரிய போராட்டங்கள் நடக்கும்போது தான் மக்கள் அரசியல் பத்தி பேசுவாங்க, அரசியல் புரிதலும் மக்களுக்கு அதிகமாகும். அப்ப அரசியல்வாதி நோக்கியும் கேள்வி கேட்பாங்க. அது தாவேகா மாதிரியான அரசியலற்ற ஒரு கட்சிக்கு பெரிய ஒரு ஆபத்தா போய் முடிஞ்சிடும். சோ தாவேகான்ற கட்சி முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்களை அரசியல் மயப்படாம வச்சுக்கணும். டீபொலிட்டைஸ் பண்றது. அவனுக்கு அரசியல் புரிஞ்சிடக்கூடாது. ஐடியாலஜி வேணுமா? அதெல்லாம் தேவையில்லைங்க. ஐடியாலஜி எதுக்குங்க? நான் ஐடியாலஜி இல்லாம பவருக்கு வந்துட்டோமே. அதை சுத்தி அதுக்கு சொம்படிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பானுங்க, அவங்களும் அதே சொல்லுவாங்க. ஐடியாலஜியே தேவையில்லை. ஐடியாலஜி தேவைன்னு சொல்றாங்கன்னா அவன் ஒரு ஃப்ராடுன்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயத்த ஒண்ணு பண்றது. 2வது, மக்கள் ஒண்ணு சேர்றாங்க, போராட்ட களம் அங்க ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை கலைச்சு விட்டுறணும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், நீட் போராட்டம் நடக்கும்போது அதுக்கு எதிரான விஷயங்கள்லாம் தாவேகா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் வெற்றிகரமா முடிஞ்சு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு கிரெடிட் வாங்குறதுக்கு வந்துக்கிட்டாங்க. கரெக்டா அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? கடைசி நாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அங்க போய் நிக்கிறார். ஆனா இன்னைக்கு ஏன் அதுக்கு முன்னாடியே வரல? ஏன்னா நம்மனால அந்த போராட்டத்துக்கு நல்லது நடந்துடக்கூடாது. நம்ம அங்க போறோம்னா, ஒரு அமைச்சர் அங்க போறாருன்னா அந்த போராட்டத்துக்கு வெயிட்டேஜ் கிடைக்குது, அதை கொடுத்துடக்கூடாது.
ஆனா அந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் போது அதுல நான் போய் உரிமை கொண்டாடுவேன், அதுல நான் போய் கிரெடிட் வாங்கிப்பேன். அதுதான். ஸோ ஒண்ணு தாவேக்காவை பொறுத்தளவுல போராட்டங்கள் எல்லாம் அவங்க விரும்பாததுக்கான காரணம் என்னன்னா அது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடும். ஏன்னா இவங்களுக்கு இஷ்யூஸும் கிடையாது, அரசியலும் கிடையாது. அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா தாவேக்கா பிரைவேடைசேஷனை ஃபோக்கஸ் பண்றாங்க. என்ன பொறுத்தளவுல கண்டிப்பா பிரைவேடைசேஷன் நோக்கி தான் அவங்க போவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட கடன் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு நிறுவனங்களும் ஒவ்வொரு ஆண்டும் ஏகப்பட்ட கடனை ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப அரசுக்கு நிறைய கடன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த நிறுவனங்கள் மூலமா. ஏன்னா இந்த நிறுவனங்களுக்கு கடன் ஏற்பட்டா அரசு தான் கடைசியில் பணத்தை உள்ள பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்ப பிரைவேடைசேஷனை நோக்கி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுப்பா? ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்டுகள். ஏன்னா அவங்ககிட்ட தான் தொழிற்சங்கங்கள்லாம் இருக்கும். இப்ப நீங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பிரைவேடைஸ் பண்றீங்கன்னா முதல் சிக்கல் கம்யூனிஸ்டுகள்ட்ட தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி டான்ஜெட்கோ நீங்க அங்க பிரைவேடைசேஷனுக்கு நோக்கி போறீங்கன்னா அங்கேயும் முதல் சிக்கல் கம்யூனிஸ்டுகள்ட்ட தான் வரும். ஏன்னா நல்லா ஆர்கனைஸ்டா இருப்பாங்க, அங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. ஸோ அப்ப இவங்களை கண்ட்ரோல்ல வைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. சரி, இப்ப மான்டெக் சிங் அலுவாலியாவை உள்ள கொண்டு வந்தாச்சு. அவர் வந்து என்ன பண்ண போறாரு? இப்போ வந்து உங்களுக்கு லீக்கேஜஸை ஸ்டாப் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, லீக்கேஜஸை ஸ்டாப் பண்றதுக்கு மான்டெக் சிங் தேவை கிடையாது. மான்டெக் சிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவரோட ஐடியாலஜி லிபரலைசேஷனை விரும்பக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். லிபரலைசேஷன் தான் அவரு அப்புறம் இவங்க சுப்பிரமணிய சுவாமி இவங்க எல்லாம் சேர்ந்தா கொண்டு, அப்புறம் பி சிதம்பரம், மன்மோகன் சிங் எல்லாம் சேர்ந்துதான் இந்த லிபரலைசேஷன்லாம் கொண்டு வந்தாங்க, எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கு. அவரை பொறுத்தளவுல கவர்மெண்டோட ரோல் கம்மியா இருக்கணும், பிரைவேடைசேஷன் அதிகமா இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை அவரு விரும்பக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். ஸோ இங்கேயும் அவர் சில விஷயங்கள் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசும் அதை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசுக்கு அதோட தேவையும் இருக்கு. கடன் அதிகமாயிட்டு இருக்கு, இவங்க ஏகப்பட்ட விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் தப்பிக்கணும்னா பிரைவேடைஸ் பண்ண வேண்டிய தேவை இவங்களுக்கு இருக்கு. பிரைவேடைஸ் பண்ணா முதல் பிரச்சனை கம்யூனிஸ்டுகளுக்கு தான் வரும். ஸோ அவங்கள வாட்ச் பண்ண வேண்டிய தேவையும் இவங்களுக்கு இருக்கு. ஓகே, வாட்ச் பண்ணட்டும், தப்பு இல்லை. ஆனா அவங்களும் தீர்க்கமான ஒரு முடிவு அறிவிச்சிருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு நாங்க வேணுமா இல்லைன்னா அதிகாரிகள் வேணுமா அப்படின்னு ஓப்பனா கேட்கறாங்க. இதனுடைய அர்த்தம் ஒண்ணுதான், எங்களுடைய ஆதரவு வேணுமா இல்லைன்னா அந்த அதிகாரி வேணுமான்னு கேட்குறாங்க. அப்போ தாவேக்கா தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளுக்கு இப்படி நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்க ஆதரவை வாபஸ் வாங்கிடுவாங்க, ஆட்சி கலைஞ்சிரும்ல. ஆட்சி கலைஞ்சா என்ன ஆகும்? மறுபடியும் தேர்தல் நடக்கும். தேர்தல் தான் என்ன ஆகும்? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? ஸோ கம்யூனிஸ்டுகளுக்கு இங்க 4 சீட்டு தான் இருக்கு. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுலையும் சரி, காங்கிரஸை பொறுத்தளவுலையும் சரி, திமுகவை பொறுத்தளவுலையும் சரி, நினைச்சாங்கன்னா இந்த ஆட்சியை இப்பவே கவிழ்த்த முடியும். ஆட்சியை கவிழ்த்துறது பெரிய விஷயமே கிடையாது. தாவேக்காவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே கிடையாது. கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாமே திமுக பக்கம் போறது பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, ஆட்சியை கவிழ்த்ததுக்கு அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் வரும். முதல்ல பாக்கெட்ல காசு இருக்கா? நிறைய செலவழிச்சிருப்பீங்கல்ல, இந்த எலெக்ஷன் நிறைய செலவழிச்சிருப்பீங்கல்ல. ஸோ கண்ட மேனிக்கு கண்ணை மூடிட்டு செலவழிச்சிருப்பீங்க எலெக்ஷனுக்கு, நம்ம ஜெயிக்க போறோம்னு செலவழிச்சிருப்பீங்க. எல்லா கட்சிகளுக்குமே இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறோம்னு வச்சுப்போம், நமக்கு மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டு வாடகை கட்ட முடியும். இப்போ திடீர்னு ஒரு மாசம் 2 தடவை கட்டுங்கன்னு சொன்னா நம்ம தாங்க மாட்டோம். எப்படி? அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டே அப்படிதான் பிளான் பண்ணுவோம். நம்ம ஒரு குடும்பமா இருக்கோம்னா மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளால வீட்டு வாடகை பே பண்ண முடியும், 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளால கரண்ட் பில்லு பே பண்ண முடியும். இல்ல நீ மாசத்துக்கு 2 தடவை கரண்ட் பில் பே பண்ணா நம்ம மாட்டிப்போம். அதே மாதிரிதான் இங்கேயும் கட்சிகளுக்கும் பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு ஒருக்காதான் என்னால ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா லோக்சபாவையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 2 தடவை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். அசம்பிளிக்கு பெரிய ஃபோக்கஸ் கொடுப்பேன், லோக்சபாவுக்கு கொஞ்சம் கம்மியாக ஃபோக்கஸ் கொடுப்பேன். அதை தாண்டி எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் 1 வருஷத்துல இன்னொரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணனா என்கிட்ட கையில் துட்டெல்லாம் இருக்காது. எனக்கு அதுக்கான சிஸ்டமே இருக்காது. நீங்க தொண்டர்கள்கிட்டயோ நிர்வாகிகள்கிட்டயோ மற்ற தலைவர்கள்கிட்டயோ போய் திருப்பி காசு கேட்டீங்கன்னா கடுப்பாயிருவான். எல்லாம் இப்பதான் செலவழிச்சிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், அதுக்குள்ள திரும்ப கேட்டா நான் எங்க போவேன் அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவாங்க அவங்க. ஸோ ஒன்று ஃபேஸ் பண்றதுக்கு தேவையான அந்த ரிசோர்ஸ் இருக்காது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவேக்கா இன்னும் பாப்புலரான கவர்மெண்டா தான் இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு தாவேக்கா மேல வெறுப்பு இருக்கு, விமர்சனங்கள் இருக்கலாம். அது இன்னும் நல்ல வார்த்தை. வெறுப்புன்றதை விட விமர்சனங்கள் இருக்கலாம், உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், அது செகண்ட். மக்களுக்கும் அப்படியே இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. மக்கள் பொறுத்தளவுல இப்பதான் தாவேக்காவை பவர் கொண்டு வந்திருக்காங்க. பவருக்கு 3 மாசத்திலேயே ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் வராது. ஆன்டி இன்கம்பன்சி ஜென்ரேட் ஆகணும்னா டைம் ஆகும். ஸோ அதனால நீங்க தாவேக்காவை நிஜமாவே வீழ்த்துன்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். குறைஞ்சது 2-3 வருஷம் வெயிட் பண்ணணும்.
அதனால திமுகவுக்கு 2-3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா கம்யூனிஸ்டுகளுக்கும் அந்த தேவை இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. சோ திமுக தான் அனுப்பி வச்சிருக்காங்க அவங்கள. அதனால அவங்களோட தேவையும் இப்ப இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டோட பியூட்டி என்னன்னா திமுகவோட அலையன்ஸை கம்ப்ளீட்டா சதுரடிச்சிருச்சு. திமுகவை பொறுத்தளவுல திமுகனால அந்த கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க முடியுன்ற சூழல் இருந்தாலும் தாவேகா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது அனுமதிக்கிறதா கரெக்டா இருக்கும். இப்ப இப்படி வச்சுப்போம், திமுக நினைச்சாங்கன்னா தாவேகாவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த சக்தி திமுகவுக்கு இருந்தாலும் அதை செய்ய முடியாது திமுகவால. ஓகே, ஏன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே ரீஎலெக்ஷன் வரும், ரீஎலெக்ஷன்ல ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அதனால நான் எப்படி பாக்குறேன்னா திமுகவே அனுப்பி வச்சிருப்பாங்க, போய் பேசாம கூட்டணியை ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம கூட்டணி உடஞ்சாலும் பரவாயில்ல, இந்த கூட்டணியை கட்டி காக்குறதுக்காக கோடிக்கணக்காக செலவழிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டணி உடஞ்சாலும் பரவாயில்ல, நீங்களே எங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறதா ஏறக்குறைய. ஓகே, ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகும்னா ரீஎலெக்ஷன் வரும், ரீஎலெக்ஷன் வந்தா ஸ்வீப் பண்ணிருப்பாங்க தாவேகா. இங்கேயும் அதே சிக்கல் தான். இப்ப குறைஞ்சது ஒரு 2-3 இயர்ஸ் வெயிட் பண்ணும், அப்பதான் உங்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரென்த் வரும். ரெண்டாவது மக்களோட சப்போர்ட்டும் அப்பதான் லைட்டா உங்க பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அதுவும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்களுக்கு திமுக மேலயும் கோபம் இருக்கு, அந்த பிரச்சனையும் இருக்குல்ல. கரெக்ட். நேற்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 முக்கியமான திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. ஒன்று, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தை பாதியாக குறைத்து ஆண்டுக்கு 3 சிலிண்டர். சூப்பர் 3-யா? ஆமா, அன்னபூரணி அறப்பூரணியா மாறிடுச்சு. 3 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு அறிவிச்சாரு. அப்புறம் பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம். அடுத்ததாக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை மொத்தமாக கைவிட்டிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கலாம்? பட்ஜெட்டில் இந்த திட்டங்களை எல்லாம் அறிவிப்பார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பட்ஜெட்டில் அறிவிக்காம நேற்று திடீர்னு விடுமுறை நாட்களுக்கு பிறகு சட்டமன்றம் தொடங்கும் போது இதை அறிவிக்க வேண்டிய தேவை என்ன? பட்ஜெட்டில் இதெல்லாம் இல்லையேன்னு மக்கள் அதிருப்தி அடைஞ்சதுனால இப்போ அறிவிக்கிறாரா, இல்லை வேற எதையாச்சும் ஒன்று டைவர்ட் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்தாரா? எப்பவுமே இந்த அசம்பிளி செஷன் முடியும் போது இந்த எண்டுக்கு வரும்போது கொஞ்சம் ஹைப்போட ஃபர்ஸ்ட் பார்த்தா டல்லா இருப்பாங்க, அப்புறம் போக போக கொஞ்சமா ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க, அப்படி கூட பார்க்கலாம். பட் அது பெரிய முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு எனக்கே ஆச்சரியம் தான், 3 சிலிண்டர் கொடுத்ததெல்லாம் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா 10,000 கோடி செலவாகும்னு அறிவிச்சிருக்கிறாரு. எங்க இருந்து வருமானம் வரும்னு தெரியல. சோ கடன் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு, ஆனா 3 சிலிண்டர் கொடுப்போம்னு அறிவிக்கிறாங்க. அப்ப அவங்க மக்களோட பல்சையும் உணர்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். மக்கள் கிட்ட அதிருப்தி இருக்கு, மக்கள் சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறாங்க. அரசியல்வாதிகள் அப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க சும்மா எதையுமே பண்ணிட மாட்டாங்க, சில விஷயங்கள் செய்ய வேண்டிய தேவை இருந்தா தான் பண்ணுவாங்க. ஏன்னா சிலிண்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடிய விஷயங்கள். இப்ப விஜய் அவர்கள் சொன்ன கணக்குப்படியே பார்த்தா 1,30,00,000 குடும்பங்களுக்கு சிலிண்டர் போய் சேரப்போகுது. அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி அனைவருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டாண்டர்ட். எல்லா கட்சிகளும் சொல்றது, தாவேக்கா அதை கேலி பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நாங்க இந்த கண்டிஷன்லாம் நாங்க போட மாட்டோம், எல்லாருக்கும் நாங்க கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் கொடுக்கல. அதே மாதிரி ஒரு கிரைட்டீரியாவும் போடுறாங்க, ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் நாங்க சிலிண்டர் கொடுப்போம். மாசம் 20,000 ரூபாய். ஃபேமிலியோட இன்கம் ஏறக்குறைய 20,000 மந்த்லி இன்கம் இருக்கவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு 25,000 நீங்க சம்பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலிண்டர் கிடைக்காது, ஆனா அந்த சிலிண்டருக்கான தேவை உங்களுக்கு இருக்கும். அந்த சிக்கல்லாம் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா நான் ஏற்றுக்கிறேன். ஆனா குறைந்தபட்சம் ஒரு 3 சிலிண்டர் கொடுக்கறதே எனக்கு என்னமோ பெரிய விஷயம் மாதிரி தான் தெரியுது. அதுவும் 1,30,00,000 பேருக்கு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். அது தப்பு இல்லையா? ஆனா இந்த இலவசங்களை ஏத்துப்போமானா கிடையாது. இலவசங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் என்னோட நிலைப்பாடு. ஆனா இப்ப தாவேக்கா அவனை எந்த வகையில நான் ஓரளவுக்கு பாராட்டலான்னு சொல்றேன்னா, ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொல்றாங்க, சொன்ன விஷயத்த செய்யறாங்க. இப்ப பரந்தூர் விமான நிலையமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, வந்த உடனேயும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பொறுத்தளவுல பரந்தூர் விமான நிலையம் தேவைன்னு நான் பாக்குறேன். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில சொல்றதை செய்யறாங்க, அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்றாங்க. ஆனா இலவசங்கள்னு பார்த்தோம்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இலவசங்கள் நம்மள போக போக பலவீனப்படுத்திக்கிட்டே போகும் நம்ம எக்கானமியை. மக்கள் இந்த அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் சார்ந்திருக்கக்கூடியதை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே போகாது. இப்ப அதான் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இப்ப கடன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதெல்லாம் கம்மி ஆகிட்டு இருக்கு, ஆனா இலவசங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அதான் சொல்றேன், இப்படியே போனா இது தமிழ்நாட்டை எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடும்? இதை ஏன் வந்து அவர் சிந்திக்கவே மாட்டேங்கிறாரு? யாரோ கேட்கறாங்க, யாரோ விமர்சிக்கிறாங்க என்பதற்காகவே வீம்புக்குன்னு இந்த திட்டத்தை எல்லாம் அறிவிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா தான் அவங்க செயல்படுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்றாங்க.
மகிழ்நனுக்கும் கேப்ரியலுக்கும் என்ன தேவைன்றது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம 2 பேருக்கு இருக்கிற தேவையை கூட என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு அவங்கள பொறுத்தளவுல அவங்க கிட்ட இன்னைக்கு அதிகாரம் இருக்கு, அவங்க கிட்ட ஒரு கட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பவர்ல இருக்காங்க. சோ இந்த அதிகாரத்தை நான் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவங்க பண்றாங்க. நாடு திவாலா ஆயிடுச்சுன்னா அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? நாடு திவாலா ஆனதுக்கு அப்புறம் நீங்க கவலைப்பட்டு என்ன, கவலைப்படாம இருந்தா என்ன? இன்னைக்கு இதை கொடுக்கலன்னா இன்னைக்கு அவங்க காலி ஆயிடுவாங்க. இன்னைக்கு பவர்ல இருக்க முடியாது இல்ல. அரசியல்வாதிக்கு இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கணும். அவன் உட்கார்ந்து நான் 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டை எப்படி வளர்க்கலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். இன்னைக்கு எதுக்கு இலவசங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல? ஏன்னா இலவசங்கள் கொடுத்தாதான் அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு கிடைக்கும். அப்ப நான் அதிகாரத்துல இருக்கணும்னா எனக்கு ஓட்டு வேணும். அது கரெக்டு தப்புன்றது செகண்டரி. விஜய் அவர்களுக்கு பவர்ல இருக்கணும்னா அவருக்கு இலவசங்கள் தேவை. இலவசங்கள் கொடுப்பேன்னு சொல்லிதான் பவருக்கே வராரு. ரொம்ப நாளைக்கு இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தா கடன் சுமை அதிகரிச்சு உங்களால அதையும் கொடுக்க முடியாத சூழல் வருமே. அன்னைக்கும் மக்கள் உங்க மேல கோவப்படுவாங்கல்ல. நான் அப்புறம் பாத்துக்கலான்ற. நான் ரொம்ப நாள் கழிச்சு அதிகாரத்தை இழந்துருவேன்றதுக்காக இன்னைக்கு அதிகாரத்தை தூக்கி போட முடியாதுல்ல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நாள் நான் தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பேன். அரசியல்வாதிகளோட கால்குலேஷன் இவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா நல்லது கிடையாது. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும். தமிழ்நாட்டு மக்கள் ஆனா எதை கேட்கறாங்க? இலவசங்கள் தானே கேட்கறாங்க. விஜய் அதுல கரெக்டா இருந்தாரு. இலவசங்கள் நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. அவர் எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவர் அப்ப தெளிவா எடுத்து சொல்லலாம்ல, நாட்டோட பொருளாதாரம் சரியில்லை, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் செய்யறேன்னு தள்ளி கூட போட்டிருக்கலாம். அப்படி ஒன்று ரொம்ப அக்கறையா இருக்குன்னா நீங்க ஒரு நல்ல தலைவர் முன்னாடி போயிருக்கணும். நீங்க சினிமாக்காரர் முன்னாடி போனீங்க. இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் குறித்த கிளாஸ் எல்லாம் ஒரு தலைவர் உங்களுக்கு சொல்லி தரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு தலைவர் நீங்க போயிருக்கணும். அவரே தானே சொன்னாரு, பதவி ஏத்துக்கும் போது எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டாரு. இப்ப எதுக்காக அவசர அவசரமா அறிவிக்கணும்? இதை ஏன் இவ்வளவு அழுத்தி கேட்கிறேன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி தான் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. 55,000 கோடி ரூபாய் பற்றாக்குறைன்னு சொல்லி இவங்க பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறாங்க. போட்ட திட்டங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு காசே இல்லை. இதுல இந்த திட்டங்களையும் வேற கொண்டு வராங்க. கூடுதலா 10,000 கோடி செலவாகும்ன்றாங்க. ஏற்கனவே தாய் மாமனும் அண்ணன் சீர் திட்டமும் இருக்கு. எங்க இருந்து காசு வரும் உங்களுக்கு? இதனால நாம தானே அந்த இடத்துல டாஸ்மாக்ல இருந்து அதிகமா காசு எடுப்பாங்க. அந்த இடத்துல இருந்தா இந்த கேள்வி வருது. நான் தானே பாதிக்கப்படுறேன். என் கரண்ட் பில் ஏறுது, என் சொத்து வரி ஏறுது, எல்லாமே ஏறுது, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுன்றாங்க. அப்ப நீங்க இலவசம் கொடுக்கறதுக்காக நான் எல்லாம் கஷ்டப்படுறேன். ஆமா ஆமா ஆமா, எப்பவும் நீங்க தான். இப்ப மட்டும் இல்லையே, இதுக்கு முன்னாடி இலவசம் கொடுக்கும்போது நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா புதுசா கேட்கற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுதான் இலவசம் வேணும்ன்றீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதானே ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களும் இலவசம் கொடுப்போன்றாங்க. இது என்ன, இது ஒன்றும் புதுசு இல்லையா? இலவசம்னா என்ன? வேற ஏதாவது கிரகத்துல இருந்து பொருட்கள் எல்லாம் அனுப்பிப்பாங்களா என்ன? நம்ம காசை நம்ம கிட்ட இருந்து வாங்கி ஒரு குரூப்ல இருந்து பணத்தை வாங்கி இன்னொரு குரூப்ட கொடுப்பாங்க. இப்ப நான் இபி பில் அதிகமா பே பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்ப டாக்ஸ் அதிகமா பே பண்ணிட்டு இருக்கேன், அத்தியாவசிய பொருட்களோட விலை எல்லாமே ஏறி போச்சு. என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும், வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு இலவசமா கொடுக்கணும். சோ என்கிட்ட பணத்தை உருவும் போது சத்தம் எல்லாம் மெதுவா உருவணும். அப்புறம் இலவசங்கள் கொடுக்கும்போது நான் என்னெல்லாம் பண்றேன் பாத்தியான்னு என்கிட்ட இருந்து பணத்தை உருவி நீங்க இலவசம் கொடுத்துடுறீங்க. எனக்கு சேவிங்ஸ் இல்லாத போது எனக்கு கோவம்னு ஒண்ணு வரும்ல, அது உங்க மேலதானே திரும்பும். இன்னொரு நடிகர் ஓட்டு போடுவீங்க. ஓ, இது வந்து தனுஷ் வந்துட்டாருல. ஓ, அப்படி ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே. இதுக்குள்ள தனுஷுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் நாங்க சிவகார்த்திகேயன் இறக்கி விடுறோம். காலத்துக்கு திருந்தவே கூடாது. அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க, ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? சரிண்ணே, பல கருத்துக்களை நகைச்சுவை உணர்வோட பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.